ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரௌனி தான். நான் வீட்டில் சும்மா எனக்கு கிரேவிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் நல்லா வந்திருந்தது. நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ப்ரௌனி செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, டார்க் சாக்லேட் தேவை, பட்டர் தேவை, கூட கொக்கோ பவுடர் தேவை, 2 எக்ஸு, வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கொஞ்சமாக ஊற்றணும், கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும், மைதா பவுடர் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் தேவை, வேறு எதுவும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் ப்ரௌனிக்கு வந்து டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து நல்லா மெல்ட் பண்ணணும். டபுள் பாயிலிங் மெத்தட்னால் கீழே ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. மேலே ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். கொஞ்சம் கூட அடி பிடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் கூட கெட்டியும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா அது லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நீங்கள் நல்லா அதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஆகிட்ட உடனே தான் நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டரில் ஊற்றணும். அதனால இதை எடுத்த உடனே நீங்கள் தனியாக ஒரு அடுப்புலேருந்து எடுத்து கீழே வச்சுருங்க. மீன்வைல் வந்து நீங்கள் 2 எக்ஸ் வேணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த எக்ஸை வந்து நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கோங்க. கூட வந்து நீங்கள் சுகரையும் மைதா பவுடரையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. சுகர் வந்து நம்ம இங்கே வந்து நல்லா அரைச்சி தாங்க சேர்க்கணும். பிகாஸ் நம்ம அப்படியே சேர்த்தோம்னா கெட்டி கெட்டியாக ஆகிடும். அப்புறம் அது கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் ப்ரௌனியில் வந்து சுகராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுகர் வந்து நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சுகர் வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கணும்னா, பட்டரை விட அதிகமாக எடுக்கணும். பட்டர் வந்து நான் 60 கிராம்ஸ் சொன்னேன் இல்லையா, சுகர் வந்து நீங்கள் இப்போ 100 கிராம்ஸ் எடுத்துக்கணும். நீங்கள் எடுத்து வச்சுருந்த சுகரையும் எக்கையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும், கட்டி இல்லாத அளவுக்கு. பிளெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு பாத்திரம், உங்கள் கிட்டே இருக்க பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுருங்க. அதை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து சொல்லுவாங்க, அடியில் வந்து உப்பு போடணும்னு சொல்லுவாங்க. நான் உப்புலாம் போடல. என்கிட்ட ஒரு இட்லி பாத்திரம் இருந்தது, அது நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்தை வந்து நான் ப்ரீஹீட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டேன். இது கூடவே வந்து நீங்கள் சுகர் போட்டுட்ருக்கீங்க இல்லையா, சுகர் போட்டதுக்கப்புறம் கூட வந்து கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸும் வந்து ஒரே ஒரு மூடி மட்டும் ஊற்றிக்கோங்க. பிகாஸ் அந்த எக் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு ப்ரௌனி வந்து நல்லா வாசமாக இருக்கும். மைதா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மைதா வந்து நீங்கள் ஒரே ஷாட்லேயே எடுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். 2 டைமாக மைதா போடுங்க. மைதா போட்டதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் ரொம்ப ஹார்டாக வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ப்ரௌனி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் நீங்கள் பேட்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் வந்து ரெடி பண்ணணும். நான் வச்சுருக்க மைதா கூட 1 டீஸ்பூன் ஆஃப் கோகோ பவுடரும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ப்ரௌனிக்கு வந்து எப்போவுமேங்க சாக்லேட் தான் அதிகமாக இருக்கணும், மைதா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். பிகாஸ் மைதா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து கேக் மாதிரி ஆகிடும். ப்ரௌனிக்கு வந்து சாக்லேட்டியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே வந்து ஒரு 60 கிராம்ஸ் ஆஃப் மைதா தான் எடுத்துக்கிட்டேன். 60 கிராம்ஸ் ஆஃப் மைதா ப்ளஸ் 1 டீஸ்பூன் ஆஃப் கோகோ பவுடர் போட்டுக்கிட்டேன். இது நீங்கள் ஒரு சைட் பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கும்போது, நீங்கள் அப்போ மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டும் பட்டரும் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ப்ரௌனி செய்யும்போது இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து சாக்லேட் பட்டர்லாம் எடுத்துகிட்டு உடனே பண்ணக்கூடாது. முதல்ல நீங்கள் செய்யணுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க. சாக்லேட், பட்டர், அந்த கொக்கோ பவுடர் எல்லாமே ஓரளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது நீங்கள் எடுத்து மெல்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணிக்கிட்டுருக்கேன். பிகாஸ் நீங்கள் அந்தளவுக்கு ஸ்லோவாக பண்ணால் தான் உங்களுக்கு பேட்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதோ இப்போ நான் வச்சுருந்த மைதா செகண்ட் ரவுண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நான் ஏதோ ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் நான் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். சைட்லலாம் வந்து கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் நான் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் இது சைடில் இருக்கிறத எடுத்துகிட்ருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றணும்னு சொல்லிட்டு, அதுதான் இப்போ நான்
ஒரு மூடி மட்டும் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன் இதில். அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நீங்கள் கலந்து விட்டுறணும். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் சாக்லேட் நல்லா நீங்கள் பண்ணி வச்சுருந்த பேட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அவ்வளோதான். ஒன்ஸ் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, என்கிட்ட வந்து அந்த டின் இல்லை, பேக்கிங்கோட டின்னு, அப்புறம் அந்த பேஸ்மெண்ட் பேப்பர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நான் நார்மலாக ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். அந்த பிளேட்லேயே வந்துட்டு ஃபுல்லாக இந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஊற்றிட்டு, அது மேலே டாப்பிங்ஸ்க்கு மட்டும் நான் கொஞ்சம் கேஷ்யூவும் பாதாமும் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதை வந்து தூவிக்கிட்டேன். இந்த பேட்டர் நீங்கள் ஊற்றின உடனே அது வந்து அப்படியே நடுவுலேயே நிற்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, இதுக்குள்ளே வந்து ஒரு ஏர் டைப் பபிள்ஸ் இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் அதை வந்து ஒரு டூத் பிக் வச்சு எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் டூத் பிக்லாம் வச்சு எடுத்து விடல. என் கையில் ஒரு ஸ்பூன் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பூன் வச்சே நான் வந்துட்டு சும்மா ஒரு கோடு போட்டு இது பண்ணி பார்த்துட்டேன். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நான் வச்சிருந்த பாதாமையும், கேஷ்யூவையும் வந்து தூவி விட்டுட்டு, நான் எடுத்து ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். பேக்கிங்க்கு வந்து டைமிங் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து இது நார்மலாக நீங்கள் ஓடிஜியில் வைக்கிற அதே டைமிங் தான். எப்படி ஓடிஜியில் வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு நீங்கள் 30 to 35 மினிட்ஸ்க்கு வைப்பீங்களோ, அதே மாதிரி தான். நீங்கள் இட்லி குண்டால வச்சாலும் சரி, இல்லை குக்கரில் வச்சாலும் சரி, இது வந்து ஒரு 30 to 35 மினிட்ஸ் வந்து நல்லா பேக் ஆகுதான்னு நல்லா பார்த்துக்கோங்க. பேக் ஆகுதான்னு நீங்கள் நடுவில் பார்க்கறதுக்கு வந்து வேணால் சும்மா ஒரு குச்சி மாதிரி விட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அதில் ஒட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, என்னோடய ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு.